இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அன்னைக்கு எதை முறைச்சிட்டு நின்ன? இப்ப தெரியுதா அவ தப்புதான்னு? அவ தப்புதான். அதுக்காக என்ன பண்ணிருக்கணும்? அவ இந்த வீட்ல இருக்கும்போது என் தங்கச்சிக்கு ரெண்டாம் தலை கட்ட சொல்லுவியா? அதை நீ எந்த வகையிலயும் நியாயப்படுத்த முடியாது மாறா. வீரா, இங்க பாரு, ஏன் கழுத்துல நீ தாலி கட்டினது எந்த அளவுக்கு தப்போ அடங்கப்பா. அதே மாதிரி இதுவும் பெரிய தப்புதான். என் தங்கச்சிக்கு ரெண்டாம் கல்யாணம் பண்ணி வச்சது. சரிப்பா, தப்பாவே இருக்கட்டும். இப்ப இவளை எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம்னா தப்பு ரைட் ஆயிடும்ல. நீ ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ணு, அதுக்கப்புறமா அது சரியா தப்பான்னு பார்க்கலாம். ஆமா, நீ எங்கூட சமாதானம் ஆயிட்டியா இல்லையா? சமாதானமா? நான் ஏன் உன் கூட சமாதானம் ஆகணும்? முன்னாடி எல்லாம் ஜாடியா என் கூட பேசுவ, இப்ப நேரடியாவே பேசுறியே. அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம சமாதானம் ஆயிட்டோம் தானே அர்த்தம். சான்ஸே இல்ல. சரியா? தேவையில்லாம நீ ஏதாவது கற்பனை வளர்த்துட்டு இருக்காத. அந்த விஜயை எக்ஸ்போஸ் பண்ணி அவள் இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னா அதுக்கு நாம 2 பேரும் சேர்ந்து இருக்கணும். எதிரியை வீழ்த்து சக்சஸ் கூட்டணி போடலான்னு சொல்ற. சரி, கை கொடு. குடுமா. நம்ம சேர்ந்துட்டோம்ல, இனி அந்த விஜி என்ன கதி ஆவறான் மட்டும் பாரு. அவளை காலி பண்ண சேர்ற நம்ம லைஃப்லயும் சீக்கிரம் சேர்ந்துருவாள். அவளை துரத்துறதுக்கு மட்டும் தான் இப்ப நம்ம ஒண்ணு சேரும். சரியா? மத்தபடி உன் மேல இருக்கிற கோவம் எனக்கு அப்படியே தான் இருக்கு. குறையலையா? ஆமா, குறையல. 1% கூடவா குறையல? ஆமா, குறையல குறையல குறையல. மற்ற விஷயம்லாம் தெளிவா பேசுவா, ஆனா நம்மளை மட்டும் எப்பவுமே ஒரு குழப்பத்திலே வச்சிருப்பா. என்னமோ இந்த ஜென்சியில சொல்லுவாங்களே, பெஞ்சிங். கல்யாணமாயும் பெஞ்சிங்ல இருக்கிற ஒரே ஆள் நானாதான் இருப்பேன். கொடுமை. என் வாழ்க்கை நாடகமா? இந்த போனை வர எங்க வச்சேன்னு தெரியல, யார் எடுத்தாங்கன்னு தெரியல. விஜி, ஏய் விஜி, என்ன விஜி கீழெல்லாம் துணியை போட்டுட்டு இருக்க? பார்த்து வர மாட்டியா? கவனிக்கல சித்தி. சரி, எதுக்கு இவ்வளவு துணி எடுத்துட்டு போற? துவைக்கணும்ல. சரி, நான் துவைச்சிட்டு வரேன். ஏன் இவ இப்படி இருக்கா? ஹாய் வீரா, என்ன பண்ற? பதிலே வரல. பதில் சொல்ற மாதிரி நீ ஒண்ணும் கிழிக்கல. இன்னும் கொஞ்சம் முருகலா ஊத்தி கூட, அப்படியே அகல்லம்மா. ஏன் எனக்கு ஒரு முருகலான தோசை ஒன்று ஊத்தி தரக்கூடாதா? எடுத்து சாப்பிட்டுருவோமா? வா விஜி, தோசை போட்டுமா? இல்ல, வேணாம். எனக்கு கை இருக்கு, நானே சமைச்சுக்கிறேன். கொஞ்சம் முருகலா தான் போடேன். இங்க ஒரு தோசை இருக்குல்ல, இதை சாப்பிட வேண்டியதானே? அப்போ எனக்கு முருகலா தான் வேணும். இதெல்லாம் மொந்த மொந்தையா இருக்கு. ஏய், ஐயோ, என்ன விஜி, கவனமா இருக்க மாட்டியா? எங்க சித்தி நிம்மதியா இருக்க விடுறாங்க. எப்போ என்ன பதட்டமா தானே வச்சிருக்காங்க.
மீரா எதுக்கு இவ்ளோ பதட்டமா இருக்கா? ம், ஏன் உனக்கு தெரியாதா? ஆமால, நமக்கு தான் தெரியும்ல. சரி, பிருந்தா சாப்பிட்டாளா? அவ காலையில மதியம் 2 வேளையும் சாப்பிட மாட்டா. ஏன்? இந்த பிரச்சனையில சரியாகிற வரைக்கும் ஒரு வேளை தான் சாப்பிடுவேன்னு சாமிக்கு விரதம் இருக்கலாம். ஓ, பாவம். ஈஸியா அவ லைஃப்ல நடக்க வேண்டிய விஷயம் இப்ப இவ்வளவு சிக்கலா மாறி நிக்குது. சீக்கிரமே அவளை நான் 3 நேரம் சாப்பிட வைக்கிறேன். அப்புறம் அத்தை, பிருந்தா விரதம் இருக்காளாம். விரதம். ஆமா, நீ சப்போர்ட் பண்ற விஜி இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடணும்னு ஏதாவது விரதங்கிறத இருக்காளா? பதில் சொல்லுத்த. இந்த மாதிரி நேரத்துல மட்டும் டப்புன்னு மியூட் ஆயிடுவியே. மாறா, ம் கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டு. விஜி, நீ இறங்கிக்கோ. ஏன்க்கா? மார்க்கெட்டுக்கு போகணும்னு சொன்னலமா, இதோ மார்க்கெட் வந்துருச்சு பாரு. ஆ, ஓ, இறங்கிக்கிறியா? ஆ, ஆ, சரிக்கா. ம், எல்லாம் வாங்கிட்டு வெயிட் பண்ணு, நாங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம். இங்கே நில்லு. ஆ, ம், சரி. ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ, நில்லுங்க 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 நில்லுங்க. எங்கம்மா போனோம்? அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி போங்க. சீக்கிரம் போங்க. சரிம்மா. சீக்கிரம் ஃபாலோ பண்ணுங்க. ஆ, அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. அந்த ஃப்ரண்ட்ல போற காரை ஃபாலோ பண்ணுங்களேன். ஏய், யோ, வண்டி அடியா. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போறேம்மா, போங்க, போறேம்மா. சீக்கிரம் போங்க. ஐயோ, கார் எங்க போச்சுனே தெரியல. போ. நான் என்னம்மா பண்றது? சரி, இந்த பக்கம் போங்க. சரிம்மா.